மந்திரமாவது நீர். திருநீர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோயில் கொடை விழா நிகழ்ச்சி தான். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் குலையன்கர்சல்ங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்குது. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவணி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை கடலும் ஆறும் சந்திக்கும் இடத்துல பத்ரகாளி அம்மனுக்கு தீர்த்தக்கரைக்கு சென்று தீர்த்த நீர் எடுத்து பூஜை செய்து அங்கிருந்து கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்து கொடை விழாவை தூங்குவார்கள். அப்பொழுது தீர்த்த நீருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். தீர்த்த நீருக்கு பூஜை செய்து தீபாராதனை செய்கிறார்கள். தீர்த்த நீரை பூசாரி அவர்களுக்கு அம்மனுக்கு தீர்த்த நீர் எடுத்து தலையில் வைத்து கொண்டு கடலும் நதியும் சங்கமிக்கின்ற இடத்திலிருந்து தீர்த்த நீர் எடுத்து இப்பொழுது பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு ஊருக்கு கிளம்புகிறார்கள். குலையன்கர்சலில் அம்மனுக்காக தீர்த்த நீரை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். செண்ட மேளம் முழங்க, நிலவாத்தியம் முழங்க தீர்த்த நீர் தீர்த்தக்கரை நீர் வந்து கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு வந்ததும் மதியான பூஜை நடைபெற உள்ளது. இப்பொழுது பத்ரகாளி அம்மனுக்கு மதியம் பூஜை ஆரம்பித்து விட்டது. தீர்த்த நீரை எடுத்து வந்து அபிஷேகம் செய்து பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் என்று பல அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்ரகாளி அம்மனுக்கு. அபிஷேகம் முடிந்து எல்லா தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது பத்ரகாளி அம்மனுக்கு. இரவில் வண்ண விளக்குகளால் பத்ரகாளி அம்மன் கோயில் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் அருமையாக காட்சியளிக்குது. இரவு பூஜை முடிந்து கொடை நடக்க இருப்பதால் வண்ண விளக்குகள், சீரியல் செட்டு, அலங்காரங்கள்லாம் போட்டு அருமையாக காட்சியளிக்கிறாங்க. கலை நிகழ்ச்சிகள், கரகாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. பக்தர்கள் கூடியிருந்து கரகாட்ட நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கிறாங்க. அருமையான கரகாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றுருக்கு. செண்டமேளம்
வசிக்க அம்மனுக்கு பூஜைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. செண்ட மேளத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே வாலிபர்கள் நல்லா டான்ஸ்லாம் ஆடி மகிழ்ச்சி பொங்க உற்சாகப்படுத்திகிட்டு இருக்காங்க செண்ட மேள கலைஞர்களை. மிகவும் சிறப்பாக மேளங்கள் முழங்க அனைத்து நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்குது. கொடை விழா நிகழ்ச்சிகள் பக்தர்கள் வேண்டுதலுக்காக வேண்டிக்கிட்டு கோயிலை சுற்றி வலம் வந்து அம்மனுக்கு படைக்க இருக்காங்க. பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாம் அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கோயிலை சுற்றி வலம் வந்து நேர்த்திக்கடனை செய்கிறதுக்காக வந்துகிட்ருக்காங்க. முளைப்பாரி இளம்பெண்கள், பெண்கள், மணமானவர்கள் எல்லாம், குழந்தைகள் எல்லாம் முளைப்பாரி போட்டு முளைப்பாரி எடுத்துக்கிட்டு அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு முளைப்பாரியோடு வந்து வேண்டுதலை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இரவில் கூட்டம் கோயிலில் மிகவும் அருமையாக இருக்குது. கூட்டம் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். பூஜை அந்த அளவுக்கு பூஜை நேரத்தில் வந்து ஊர் மக்கள் எல்லாம் கூடியிருந்து பூஜைக்காக நிற்பாங்க. தீச்சட்டி எடுத்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருக்காங்க பக்தர்கள்லாம். ஆயிரங்கன் பானை எடுத்து ஒரு பக்தர் வேண்டுதலை நிறைவேற்றுறார். இப்போ வந்து பூஜைக்கான நேரம். அம்மனுக்கு பூஜைக்கு தயாராகிட்டு இருக்குது. பக்தர்கள் எல்லாம் ஃபுல்லாக கோயில் முழுசும் கூடியிருக்காங்க. ஊர் மக்கள் அனைவரும் கோயிலில் தான் இருப்பாங்க. அன்னைக்கு நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் கோயிலில். பூஜைக்கு தயாராகிட்டு இருக்காங்க எல்லாம். இரவு பூஜை மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடை விழா பூஜை ஆரம்பித்து விட்டது. பூஜைக்கு தீபாராதனை, அம்மனுக்கு தீபாராதனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு கொடை விழா மிகவும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. தீபாராதனையோட இரவு பூஜை மிகவும் அருமையாக நடந்துகிட்ருக்கு. கூட்டம் அலைமோதும், நிற்கிறது கூட இடம் இருக்காது. ஊர் மக்கள் அனைவரும் அங்கே இருப்பாங்க. அதனால் நமக்கு நிற்கிறது கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டம் இருக்கும் பூஜை டைமில். மிகவும் சிறப்பாக பத்ரகாளி அம்மன் பூஜை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஊர் மக்கள் அனைவருக்கும் பத்ரகாளி அம்மன் அருள் புரியட்டும். பூஜை மிகவும் சிறப்பாக முடிஞ்சுது. அடுத்தது வந்து வானவேடிக்கை நடக்கும். வானவேடிக்கை நடந்து முடிஞ்சோடனே சப்பரம் ஊர்வலமாக கிளம்பும். அதாவது தேர் வந்து கோயிலேருந்து கிளம்பி ஊரில் எல்லா தெருவுக்கும் போயிட்டு வரும்.
இப்போ வந்து மிகவும் அருமையாக வான வேடிக்கை மிகவும் சிறப்பாக 1 மணி நேரம் வான வேடிக்கை நடக்கும். அனைத்து வெடிகளும் போட்டு வான வேடிக்கை மிகவும் சிறப்பாக நடைபெறும். வான வேடிக்கை பார்ப்பதற்கு 1 மணி நேரம் கண்டினியூவாக வான வேடிக்கை நடந்துகிட்ருக்கும். வான வேடிக்கை எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும் பத்ரகாளி அம்மன் கோயில் திருவிழா அப்போ வான வேடிக்கை. இப்போ வான வேடிக்கை முடிஞ்சு சப்பரம் வந்து தயாராகிடுச்சு. தேர், அதாவது எங்கள் ஊர்லலாம் சப்பரம்னு சொல்லுவாங்க. இந்த தேர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அம்மன் தேர் ஊர்வலமாக வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் பத்ரகாளி அம்மன் அருள் புரியட்டும். இந்த கோயில் கொடை விழா நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, அதில் பெல் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு கோயில் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.